PACL India Limited இப்போ அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ரீஃபண்ட் வாங்குறதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்து இது குறித்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு 3 போட்டிருக்கேன். ஸோ இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம நண்பர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து நிறையவே வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த கேள்வியெல்லாம் இருந்தது அப்படின்னாக்கா நாங்கள் வந்து எப்படி டவுட் கிளியர் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே அந்த கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த BACL வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மறுபடியும் வந்து அப்டேட்ஸும் வந்து அவங்களோட வெப்சைட்டில் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்து அந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் வந்து பிறருக்கும் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து மறக்காமல் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா இதில் வந்து நம்மளோட வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் நம்ம நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ண கமெண்ட் தான் இது. பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை PACLோட ஏஜென்ட் அந்த மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னாக்கா ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்க நண்பர்கள் இருந்தாலும் சரி, உங்களோட கமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து பலருக்கும் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கு. ஸோ வந்து நீங்கள் இந்த வீடியோவிலும் நீங்கள் மேலும் உங்களுக்கு ஏற்படுகிற பல கேள்விகளை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த கேள்விகள் பலருக்கும் வந்து பதிலாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து உள்ளே வந்து லாகின் பண்ணி உள்ளே போயிட்டோம். ஸோ வந்து உள்ளே வந்து போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா டோட்டல் நம்பர் ஆஃப் ரிசிப்ட்னு ஃபஸ்ட்டு வந்து கேட்குது. ஸோ அந்த நம்பர் ஆஃப் ரிசிப்டில் வந்து நம்மள்ட்ட வந்து இப்போ நான் வந்து 40 பில்லு கட்டியிருக்கேன், என்கிட்ட 20 பில் தான் இருக்குது, நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் அதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ அந்த நியூ அப்டேட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இது வரைக்கும் வந்து கட்டிய பில்லோட மொத்த எண்ணிக்கை உங்களுக்கு வந்து சரியான அளவு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னாக்கா, நீங்கள் அதனோட மொத்த அளவு, அதாவது 40 நான் பில் கட்டியிருக்கேன் ஆனால் 20 வந்து மிஸ் ஆகிடுச்சு, அந்த 40 பில் கட்டினது எனக்கு வந்து கன்ஃபார்மாகவே தெரியும் அப்படின்னாக்கா, நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த நம்பர் ஆஃப் ரிசிப்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 40 அப்படின்ட்டு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணலாம். ஸோ வந்து நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு அதோட 40க்கு உண்டான அந்த இன்ஸ்டால்மெண்ட் டோட்டல் வந்து நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 3 நாள் முன்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா பலர் பேர் வந்து நான் வந்து ரிசிப்ட் தொலைச்சிட்டேன், ஆனால் இதுக்கான அமௌண்ட் நான் எப்படி வாங்குறது அப்படின்றது ரொம்பவே வந்து தடுமாட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த அப்டேட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இரண்டாவது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா பேங்க் செக், பேங்க் வெரிஃபிகேஷன் லெட்டர், இது ரெண்டுமே இப்போ வந்து தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு தெளிவான விளக்கமும் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து உங்களோட வங்கி கணக்கு புத்தகத்தோட முதல் பக்கத்தை வந்து நீங்கள் வந்து தெளிவான முறையில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டா போதும். ஸ்கேனிங்னோட தான் எனக்கு மறுபடியும் ஞாபகம் வருது. ஏன் அப்படின்னாக்கா நிறைய கேள்விகள், அது என்னன்னாக்கா இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மோடில் பண்ணுறதா, கிரேஸ்கேலில் பண்ணுறதா, கலரில் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே கேட்குறாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் மோடில் பண்ணோம்னா சுத்தமாகவே தெரிய மாட்டேது அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்குறது பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் மோடில் தான் கேட்குறாங்க. ஸோ வந்து நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மோடில் தான் வந்து ஸ்கேன் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மோடில் வந்து பண்ணுறப்போ உங்களோட நம்பர்ஸ் வந்து தெளிவாக தெரியல அப்படின்னாக்கா கிரேஸ்கேல் மோடில் வந்து பண்ணிவிட்டு Ctrl+L பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு லைட் டார்க் வந்து நீங்கள் பண்ணிங்கனாவே போதும். பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் இல்லாமல் மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. கிரேஸ்கேலில் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் இல்லாமல் பண்ணிக்கிட்டாவே வந்து இந்த ஓகே தான். அந்த நம்பரில் வந்து தெளிவாக இருக்கணும். அதுதான் வந்து அவங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ண சொன்னதுக்கான முக்கியமான காரணம். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் அந்த பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் இல்லாமல் நம்பர்ஸ் தெளிவாக இருக்கிற மாதிரி Ctrl+L அல்லது Ctrl+M வந்து கிளிக் பண்ணி லைட் அண்ட் டார்க் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நல்லாவே தெளிவாக இருக்கும். பேக்ரவுண்ட் தான் நீங்கள் வந்து பண்ண வேண்டும். கலரை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட வேண்டாம். ஃபோட்டோலேருந்து எல்லாமே வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மோடாக தான் இருக்கணும். ஸோ வந்து நல்லாவே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட் மோட் இல்லாமல் நீங்கள் வந்து கலரில் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணுறது, நான் வந்து சேவ் பண்ணிட்டேன், எடிட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டவே வந்து நீங்கள் வந்து கரெக்டாகவே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கரெக்டாக இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பேங்க் IFS கோடு வந்து நாங்கள் வந்து டைப் பண்ணோன்னா பேங்க் நேம் வந்து காட்ட மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அது வந்து சர்வர் இஷ்யூவாக தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே இதாக இருக்கும். இப்போ கடைசி 2 நாளாக பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லாவே பகல் நேரத்துலையும் வந்து PACLோட வெப்சைட் வந்து நல்லாவே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து பேங்க்கோட நேம் வந்து வரலை அப்படின்னாக்கா பேங்க் சர்வர் இஷ்யூவாக தான் இருக்கும். ஸோ சர்வர் இஷ்யூ ப்ளஸ் வந்து உங்களோட நெட்வொர்க் ஸ்பீடு வந்து எவ்வளோ கம்மியாக டவுனாக இருந்தாலும் வந்து அது வந்து கொஞ்சம்
டிலே ஆக வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இது மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். மற்றபடி நீங்கள் வந்து இதில் வந்து எந்த வித இதுவும் கவனம் கொள்ள வேணாம். ஏன்னா சில நேரம் கழித்து நீங்கள் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த பேங்க் நேம் வந்து மறுபடியும் வந்து உங்களுக்கு விஷயபிள் ஆயிரும். ஸோ வந்து இப்போ டாக்குமெண்ட்லாம் நான் அப்லோட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கிரேஸ்கேல் மோடில் பண்ணிடுறேன். ஸோ ஓகே பண்ணிடுறேன், ரைட் ஓகே. இப்போ பிஎஸ்சிஎல் சர்டிஃபிகேட் கீழேயே வந்து ஒரு ரிசிப்ட் இருக்குது. அந்த ரிசிப்ட் அது என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்காமையும் வந்து நீங்களும் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ வந்து அது வந்து அது என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பிஎஸ்சிஎல் சர்டிஃபிகேட் கீழே உள்ளதும் அதுவும் வந்து அதுதான் வந்து முதல் ரிசிப்ட். ஸோ வந்து அதுதான் ஃபஸ்ட்டு ரிசிப்ட்டு. நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்சிஎல் ரிசிப்ட் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா பிஎஸ்சிஎலோட பாண்டு வந்து நம்ம வந்து பிஎஸ்சிஎலோட சர்டிஃபிகேட் பாண்டு இல்லை சர்டிஃபிகேட்னு சொல்லலாம். ஸோ வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்லோட் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த கீழே உள்ள நம்பர் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பிஎஸ்சிஎல் சர்டிஃபிகேட் கீழே உள்ள பிஎஸ்சிஎலோட ரிசிப்ட் ஒன்று வந்து கீழே இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரிசிப்ட்டு. ஸோ வந்து அதில் இருக்க நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அதில் கொடுத்துருக்க இன்ஸ்டால்மெண்ட் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா போதும். அதுதான் வந்து உங்களோட பிஎஸ்சிஎலோட சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய வந்து நண்பர்கள் வந்து கேட்குற கேள்விகள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பேன் கார்டு. இந்த பேன் கார்டு வந்து முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க ரொம்பவே முக்கியம். இப்போ பேன் கார்டு இல்லை அப்படின்னாக்கா இந்த பிஎஸ்சிஎல் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணவே முடியாது. ஸோ வந்து மறக்காமல் நீங்கள் வந்து பிஎல்ஓக்கு நீங்கள் வந்து பேன் கார்டு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு உங்கள் நியரஸ்ட்டு பேன் சென்டர் எதுவும் இருந்தால் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து யூடிஐ, என்எஸ்டிஎல் மற்றும் ப்ரௌசிங் சென்டர் நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா பேன் சென்டர் வந்து இதெல்லாம் வாங்கி நிறையவே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து குயிக்காகவே வந்து வாங்கி தரதுக்கான ஆப்ஷன் வந்து நிறையவே வச்சுருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து பேன் கார்டு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து ரிசிப்டில் ஒரு நேம் இருக்குது, அதாவது இன்ஷியல் வந்து முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்குது, பேங்க் பாஸ்போர்ட்டில் வந்து முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்குது, பேன் கார்டில் வந்து முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்குது அப்படின்ட்டு நிறைய வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. ஸோ வந்து அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணவே போதும். நீங்கள் என்ன ஒன்று கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ உங்களோட ரிசிப்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த அதாவது பிஎஸ்சிஎல் சர்டிஃபிகேட் வந்து உங்களோட நேம் வந்து எதுவும் தவறாக இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணணும். ஏன் அப்படின்னாக்கா அந்தமாரி இருந்தது அப்படின்னாக்கா அதற்கான ஒரு அதர் அட்டாச்மெண்ட் வந்து நீங்கள் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அது அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து கவலைப்படணும். ஸோ வந்து பேன் கார்டில் வந்து நேம் இந்த இன்ஷியல் வந்து முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்குது, பேன் பாஸ்புக்கில் வந்து முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்குது அப்படிலாம் வந்து நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து கரெக்ஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கான இதுவுமே வந்து அவங்க வந்து இன்னமும் செவிட்டு தரப்பில் வந்து எதுவுமே வந்து சொல்லலை. ஸோ வந்து இதில் வந்து ஆத்தென்டிகேட் ஆகுண்டு ஒரு சிலர் வந்து தவறான ஒரு இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க. இது ஆத்தென்டிகேஷன் பண்ணுறதுக்கான ஒரு எந்த விதமான ஒரு இதுவுமே அந்த கிடையாது. ஸோ வந்து நீங்கள் என்ன உங்களோட நேமு கரெக்டாக இருந்தாவே போதும். பிஎஸ்சிஎல் ரிசிப்ட்டு மற்றும் வந்து பிஎஸ்சிஎலோட சர்டிஃபிகேட்டில் வந்து உங்கள் நேம் தவறாக இருந்தால் மட்டும்தான் அதற்கான அடிஷ்னல் டாக்குமெண்ட்டாக வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து கரெக்டாக தான் இருக்குன்னு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த தவறுகள் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா என்னன்னாக்கா நாமினி வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்ட்டு வந்து நிறையாவே கேட்குறாங்க. நாமினிக்கெலாம் வந்து இன்னமும் வந்து டேட் வந்து கொடுக்கல. ஸோ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான டேட் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து கொடுக்கறதா செபி தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான இதுவும் வந்து இப்போ கொடுப்பாங்க நாமினி அப்ளை பண்ணுறதுக்கான. ஏன்னா அப்பா இறந்துட்டாங்க, அம்மா கோயிலில் போட்டிருந்தோம், அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா இந்த ஒரு பதில் தான் வந்து செபி தரப்பில் வந்து சொல்லப்படுது. ஸோ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான அவகாசம் மற்றும் வந்து நாள், அதற்கான விண்ணப்பிக்கும் நாளும் வந்து விரைவிலே வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து மறக்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் வந்து ரிசிப்ட்லாம் கொண்டு போய் நான் வந்து கொடுத்துட்டேன், ஆஃபீஸில் போய் கொடுத்துட்டேன், என்கிட்ட அக்னாலஜ்மெண்ட் தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்களுமே கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணணும். நீங்கள் வந்து தவறான வழிமுறைகளில் போயிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து இதில் போய் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்க வேணாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து ஒரு சில காலங்கள் வந்து தருவாங்க. ஸோ வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான அவகாசமும் கொடுப்பாங்க. ஸோ மறக்காமல் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் பண்ணி உங்களோட நேரத்தையும் பணத்தையும் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அக்னாலஜ்மெண்ட்
ப்ளஸ் வந்து நாமினி வந்து பண்ணுறதற்கான ஆப்ஷன் வந்து எதுவும் தரப்படவில்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த 20 ரிசிப்ட் 30 ரிசிப்ட் வச்சுருக்கேன், என்கிட்ட இருக்கிற ரிசிப்ட் எல்லாமே வந்து நான் வந்து அப்லோட் பண்ணணுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லா ரிசிப்ட்டுமே டேட் வைஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளைமிங் கிடைக்கும். இப்போ என்ன நியூ அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா மிஸ் பண்ண அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டையும் வந்து நம்ம சேர்த்து வந்து அதற்கான மொத்த ரிசிப்ட் வந்து கவுண்ட் பண்ணி நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து 40 ரிசிப்ட் நான் கட்டியிருக்கேன், 20 ரிசிப்ட் தான் கையில் இருக்குது. அதோட வேல்யூ வந்து ஒரு ரிசிப்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து 200 அப்படின்னாக்கா இந்த 40 × 200 இதுக்கு வந்து நான் மொத்த அமௌண்ட் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து டோட்டல் பண்ணலாம். 20 டாக்குமெண்ட் மட்டும் அப்லோட் பண்ணினாவே போதும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.